சூரபத்மனுக்கு முன்னால் முருகன் பல கொடிய அசுரர்களை வென்றார் தெரியுமா? அந்த போர்கள் எப்படி நடந்தன தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, நம்ம பக்தி ஸ்னிஃபெட்ஸ் எபிசோட் 4க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகப்பெருமானின் முதல் வெற்றிகளை பற்றி. சூரபத்மன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு முன்னாடியே முருகப்பெருமான் பல அரக்கர்களை அழிச்சு தேவர்களுக்கு நிம்மதி கொடுத்தார். அப்படி முதல்ல முருகன் எதிர்கொண்ட அரக்கர்கள் யார் தெரியுமா? தாரகாசுரன் மற்றும் அவனுடைய தம்பி சிங்கமுகன். இவங்க 2 பேரும் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. தாரகாசுரன் தன்னுடைய வன்முறையால் பலருக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவனை அழிக்க தேவர்களாலேயே முடியல. அப்போதான் முருகப்பெருமான் குழந்தையா இருந்தபோதே தாரகாசுரனை எதிர்த்து போரிட்டார். அவருடைய தெய்வீக சக்தியாலையும் போர் தந்திரத்தாலையும் தாரகாசுரனை நிலைகுலைய வச்சு அவனை வதம் செய்தார். அது மட்டுமில்லாம அவனுடைய தம்பி சிங்கமுகனும் கொடூரமானவனாக இருந்தான். முருகப்பெருமான் அந்த கொடிய சிங்கமுகனையும் தன்னுடைய ஞான வேலால் அழிச்சு மக்களை காப்பாற்றினார். இந்த போர்கள்தான் முருகனோட முதல் வெற்றிகள். இது எல்லாமே சூரபத்மன் என்ற பெரிய அரக்கனை அழிப்பதற்கு ஒரு முன்னோட்டமா அமைந்தது. முருகனின் ஒவ்வொரு போரும் அவருடைய வீரத்தையும் ஞானத்தையும் காட்டுது. இந்த வெற்றிகள் மூலமாத்தான் முருகன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை கொடுத்தார். இந்த முதல் வெற்றிகளை பற்றி கேட்கும்போது நமக்கே ஒரு பரவசம் வரும் இல்லையா? இந்த முருகனின் முதல் வெற்றிகளை பற்றி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க பக்தி பயணம் என்ற எங்க அக்கவுண்டை ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.